சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற தூய்மை பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடற்கரை தூய்மை பணி காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தூய்மை பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து கடற்கரை தூய்மை பணியில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி பிரிவின் இயக்குனர் தசீலா, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தூய்மை பணியில் ஏராளமான மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு கடற்கரையை தூய்மை செய்தனர். இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் ஹெலிகாப்டர் மற்றும் அதிநவீன ரோந்து படகுகள் மூலம் செய்த சாகச நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். தொடர்ந்து தூய்மை பணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வழங்கினார். புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளநிலை எழுத்தர் பதவிக்கான பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் இளநிலை எழுத்தர் பதவிக்கான நேரடி நியமனத்திற்காக போட்டித் தேர்வு கடந்த 27/8/2023 அன்று நடத்தப்பட்டு அதில் தேர்வான 165 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அதில் ஏற்பட்ட 19 காலி பணியிடங்களை தற்போது காத்திருப்பு பட்டியலிலிருந்து 19 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணியாணைகளை வழங்கினார். அதுபோல் புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் கண் பார்வையற்றோர்களுக்கான பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட திறன் பெற்றிராத அலுவலக ஊழியர் பதவியை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக 29/11/2021 அன்று அறிவிப்பு வெளியானது. 29/5/2025 அன்று செயற்முறை தேர்வு நடத்தப்பட்டு 30/6/2025 அன்று முடிவு வெளியிடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 13 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் பணி ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு செயலர் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தம் கேசவன், சார்பு செயலர் ஜெய்சங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முழுநேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார் என்றும் விதிமுறைகள் மீறிய அவரின் செயல்பாடுகள் குறித்து நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. பல முக்கிய துறைகளில் பணியிடங்கள் காலியாக உள்ளது. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதாக மக்களை ஏமாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். அதிகாரிகளை வேலை வாங்க வேண்டியது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் கடமை. ஆனால் அதிகாரிகள் வேலை செய்யவில்லை என்று சொல்வது இவர்களின் திறமை இல்லாததையே காட்டுகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அப்பழுக்கற்றவர், நிர்வாக திறமை உள்ளவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மதுவிலக்கு கொண்டு வந்து அமல்படுத்தியவர், கல்வித்துறையை வளர்த்தவர், தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர். ஆனால் வீதிக்கு வீதி ரெஸ்டோ பார்களை திறந்துவிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி என்று ரங்கசாமி கூறுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவரது பெயரை உச்சரிக்கவே ரங்கசாமிக்கு அருகதை இல்லை என்றார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அரசியல் செய்கிறார், பிஜேபியின் ஒரு அங்கமாகவே விளங்குகிறார். துணைநிலை ஆளுநர் மாளிகையை படிப்படியாக பாஜக அலுவலகமாக கைலாசநாதன் மாற்றி வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறமைமிக்க அதிகாரி, நிர்வாக திறமை மிக்கவர். இவரால் மாநிலம் வளர்ச்சி அடையும் என்று எண்ணியிருந்த நிலையில் மோடி பிறந்த நாளின் போது பாஜக ஏற்பாடு செய்திருந்த தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சி மற்றும் முன்னாள் வனத்துறை அதிகாரி சத்தியமூர்த்தி ஏற்பாடு செய்த மோடி பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்று கேள்வி எழுப்பிய அவர், இது சம்பந்தமாக ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும். தொடர்ந்து துணைநிலை ஆளுநரின் செயல்பாடுகள் விதிமுறைகளை மீறி வருகிறது. முழு அரசியல்வாதியாக மாறிவிட்டார். தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். கடற்கரை சாலையில் 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பல்நோக்கு இல்லத்தில் கருத்தரங்கு கூடம், சினிமா திரையரங்கம், நீச்சல் குளம் மற்றும் 26 அறைகள் உள்ளது. தற்போது ஆளுநர் அந்த இடத்திற்கு குடிபெயர்ந்து உள்ளார். சிறிய குடும்பம் உள்ள ஆளுநர் கைலாசநாதனுக்கு 26 அறைகள் உள்ள பல்நோக்கு இல்லம் எதற்கு என்று கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, எந்த நோக்கத்திற்கு பல்நோக்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் மக்களுக்கு நிறைவேறவில்லை. கைலாசநாதன் எளிமையான ஆளுநராக இருந்தாலும் அவர் செயல்பாடுகள் எளிமையானதாக இல்லை என்று அவர் விமர்சனம் செய்தார். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலன் என்ற தலைப்பில்
பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இன்று காலை தொடங்கியது. நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சமீமுனிஷா, குடும்பநல துணை இயக்குநர் டாக்டர் அனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார். முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரிழிவு, ரத்த அழுத்தம், ரத்த பரிசோதனைகள், காசநோய், வாய், மார்பக, கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள், பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள், கண், மனநலம், இருதயம், காது, மூக்கு, தொண்டை, பொது அறுவை சிகிச்சை, தோல் மருத்துவம், வளர் இளம் பருவ மருத்துவ ஆலோசனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, உடல் பருமன் பரிசோதனை, அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி, ஆயுர்வேத, சித்த மருத்துவம் நடைபெற்றது. உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன. முகாமில் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு, சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் பதிவு செய்து வழங்கப்பட்டது. இம்மாபெரும் சுகாதார திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள், மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம், பச்சிளம் குழந்தை அவசர நிலை பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு, கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த நிலை, விபத்து, தீக்காயம் அல்லது தீ விபத்து, மாரடைப்பு, நெஞ்சுவலி, விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதலுதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இச்சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமையில் மருத்துவர்கள், பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள், செவிலிய அதிகாரிகள், கிராமப்புற செவிலியர்கள், சுகாதார உதவி ஆய்வாளர்கள், சுகாதார ஆய்வாளர், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. சேவா பக்வாடா 2025 நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக சிபிசிஐடி போலீசார் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட விழிப்புணர்வு பேரணி அதித்தி ஹோட்டல், ராஜா திரையரங்கம், பாலாஜி திரையரங்கம், ராஜீவ் காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு சந்திப்பு, பழைய பேருந்து நிலையம், சோனாம்பாளையம் சந்திப்பு, பார்க் கெஸ்ட் ஹவுஸ் மற்றும் இறுதியாக காந்தி சிலையில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும், தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும் பாதுகாப்பு பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை கல்வித்துறை சார்பில் குராத் தற்காப்பு கலை வீரர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். புதுச்சேரி தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி குராஸ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மத்திய அரசு சார்பில் தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான 69வது குராஸ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற உள்ளது. இப்போட்டிகளில் புதுச்சேரி அரசு சார்பில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் தேர்வு பள்ளி கல்வித்துறை சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு அரங்கில் நேற்று நடைபெற்றது. இதில் பிரசிடென்சி பள்ளி, பாரதிதாசன் பள்ளி, ஆதித்யா பள்ளி, ஹானஸ்ட் நைட் ரைடர்ஸ், ஆலங்குப்பம் இசையம்பலம் பள்ளி, சஞ்சீவி நகர் வித்யாஞ்சலி வித்யாலயா பள்ளி, ஆலங்குப்பம் பாவேந்தர் பள்ளி உள்ளிட்ட பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். கல்வித்துறையின் விளையாட்டு பிரிவு பொறுப்பாளர் ரவிக்குமார், இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு புதுச்சேரி பொறுப்பாளர் பிரகாஷ், உடற்கல்வி ஆசிரியர்கள் ராஜாமணி, பாரதிதாசன், ஆனந்த்ராஜ், ஆசி, சிவமதி ஆகியோர் வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்தனர். தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் அரசு சார்பாக பங்கேற்க உள்ளனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கேஏபி குராஸ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி, பயிற்சியாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் நியாயபாத யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் அமுதரசன் தலைமையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் 7 நாட்களுக்கு நியாயபாத யாத்திரை நடத்த முடிவெடுத்து அதன்படி முத்தியால்பேட்டை கடைவீதியில் இந்த பாத யாத்திரையை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கொடியேற்றி துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தலைவர் டாக்டர் சுனில் பன்வர் ஹரியானாவில் இருந்து வந்து நிகழ்வில் முன்னிலை வகித்தார். தேசிய செயலாளரும் புதுச்சேரி பொறுப்பாளருமான கடலூர் ரமேஷ், இனாமுல் ஹசன், முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கிருஷ்ணராஜ், ஆனந்த் பாபு, ஈரம் ராஜேந்திரன், பொதுச் செயலாளர் சங்கர், செயலாளர்கள் PM சரவணன், கனகராஜ், சுசைராஜ், RGPRS மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சிவசங்கரன், லூர்து மரியநாதன், விமல் பிரசன்னா, பன்னீர்செல்வம், செல்வாம்பிகா, அம்சா, ஜெய்சங்கர், ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெரால்ட்,
ராஜமோகன், வழக்கறிஞர் குமரன், டாக்டர் விஜயகுமாரி, ராஜாராம், பிரதீஷ், இருதயராஜ், அருள்ராஜ், பாலாஜி, சிலம்பரசன், கோவிந்தன், ஆறுமுகம், காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாத யாத்திரை வழிகள் புதுச்சேரி தலைமை தபால் நிலையத்தில் 2006 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட 1500 வேட்பாளருக்கு அழைப்பு தபால் அனுப்பப்பட்டது. இறுதியில் இந்த பாத யாத்திரை ராஜ்பவன் தொகுதியில் முடிவு பெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி குடிநீர் கழிவுநீர் பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் புதுச்சேரி மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனுவை அளித்தார். அதிமுக உரிமை மீட்பு குழு புதுவை மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தரம் மிகவும் மாசுபட்டு எந்தவித பயன்பாட்டிற்கும் உபயோகம் இல்லாமல் உள்ளது. கடந்த மழையின் போது நெல்லித்தோப்பு தொகுதியில் மிகுந்த பாதிப்புகளை சந்தித்த பகுதிகளை சுட்டிக்காட்டி உடனடியாக வாய்க்கால்களை தூர்வாரி மற்றும் ஆழப்படுத்தும் நடவடிக்கைகளை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றேன். சாரம் பாலம் முதல் வேல்முருகன் நகர் வரை உள்ள வாய்க்காலை ஆழப்படுத்தி தூர்வாரப்பட வேண்டும். மாசுபட்ட குடிநீரால் பாதிக்கப்பட்டுள்ள சக்தி நகர் பகுதியில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும். சக்தி நகர் பகுதியில் புதிதாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் அமைக்கப்பட வேண்டும். சக்தி நகர் 8வது தெருவில் உள்ள வாய்க்கால் முறையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அரசின் சார்பில் வழங்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சக்தி நகர் பகுதி மக்களுக்கு அவரவர் வீடுகளுக்கு எடுத்து வந்து கொடுக்கப்பட வேண்டும். ராஜீவ்காந்தி மருத்துவமனை எதிரே உள்ள வாய்க்காலை திருப்பி விடப்பட்டு இந்திரா காந்தி சிலை அருகே உள்ள பெரிய வாய்க்காலில் இணைக்கப்பட வேண்டும். அவை திடல் அருகே மழைநீர் வெளியேற அமைக்கப்பட்ட பழைய குழாயை மாற்றி அமைத்து புதிதாக குழாய் அமைக்கப்பட வேண்டும். சத்யா நகர் மெயின் ரோட்டில் உள்ள வாய்க்கால் புனரமைக்கப்பட்டு சைடு கட்டைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். திருவள்ளுவர் சாலை வாய்க்கால் உடனடியாக தூர்வாரப்பட்டு சாலை அமைக்கப்பட வேண்டும். லேன் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்ட வாய்க்கால் தூர்வாரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது நிர்வாகிகள் சங்கர் உடையார், வெங்கடேசன், குப்புசாமி உடையார், புகழ் பாரி, முனிரத்னம், தம்பா ஆகியோர் உடன் வந்தனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட நாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த மாத நிகழ்வு நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கலந்து கொண்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் திருக்குறள் கூறினர். அவர்களுக்கு திருக்குறள் புத்தகத்தை பரிசாக வழங்கினர். மேலும் இவ்விழாவில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என அகில பாரத இந்து மகா சபை புதுச்சேரி மாநில தலைவர் மணிவண்ணன் அடிகளார் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரத இந்து மகா சபை புதுச்சேரி மாநில தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இடையடிகளார் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்த கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்காவிட்டால் அகில பாரத இந்து மகா சபை சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்று அகில பாரத இந்து மகா சபை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் பெருமாள், மாநில செயலாளர் மோகன், மாநில துணை செயலாளர் நீலகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் வைத்திலிங்கம், மாநில ஊடகத்துறை தலைவர் சந்துரு, மாநில சிவனடியார் ஒருங்கிணைப்பாளர் முருகேசன், மாநில வழக்கறிஞர் அணி துணைத் தலைவி யுகிதா, மாநில துணை செயற்குழு உறுப்பினர் பரசுராம், மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை வடக்கு பிரிவு காவல் நிலையங்களின் எல்லைக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆராய்வதற்கும் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி காவல்துறையினர் இன்று அதிகாலை மாநிலம் முழுவதும் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். வடக்கு எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம், கோரிமேடு, மேட்டுப்பாளையம், சேதராப்பட்டு காவல் நிலைய சரக மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன் தலைமையில் வில்லியனூர், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம், மங்கலம் சரக கிழக்கு எஸ்பி சுதி தலைமையில் பெரியக்கடை, முத்தியால்பேட்டை, உதயஞ்சாலை, உருளையன்பேட்டை, காலாப்பட்டு சரக மற்றும் தெற்கு எஸ்பி செல்வம் தலைமையில் முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், அரியாங்குப்பம், திருமாம்பாக்கம், பாகூர் சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ரவுடிகளின் வீடுகளில் கஞ்சா, ஆயுதங்கள், வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்தனர். புதுவை முழுவதும் 200க்கும் மேற்பட்ட ரவுடிகள் வீடுகளில் சோதனை நடைபெற்றது.
இதில் ஆயுதங்கள் பதுக்கிய 3 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த ஒரு ரவுடியை கைது செய்தனர். மேலும் 49 ரவுடிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் தளிகை போட்டும் மாவிளக்கு ஏற்றியும் பெருமானை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம். இதனையடுத்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. புகழ்பெற்ற காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வரதராஜ் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். கருவடிக்குப்பம் துணை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற பெண்களுக்கான சுகாதார திருவிழாவினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி மாநில அரசு இணைந்து நடத்தும் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் துணை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ரோஸ்லின் விஜயலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். மருத்துவ அதிகாரி டாக்டர் கௌசிகா, செவிலி அதிகாரி ஜோஸ்பின், ANM சுப்பா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக கருவடிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் அவரது துணைவியார் பிரியதர்ஷினி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்சி தலைவர் கிருபாகரன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சுகாதார திருவிழா குறித்து சிறப்புரையாற்றினர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சிந்துஜா பிரியா தலைமை தாங்கி பெண்களுக்கான சுகாதாரம், மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் குறித்து சிறப்புரையாற்றினார். LHV ராதா முத்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசினார். இச்சிறப்பு முகாமில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பயிற்சியாளர்கள் பங்கு பெற்றனர். இறுதியில் ANM சுப்பா நன்றி கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி கேலக்சி தலைவர் பிரபாகரன், செயலாளர் மதி, திட்ட தலைவர் சாந்தமூர்த்தி காச நோயாளிகளுக்கான சத்துணவு பை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார சேவைகள், இரத்த அழுத்தம், இரத்த சோகை பரிசோதனைகள், காசநோய் பரிசோதனை, சிறப்பு மகப்பேறு பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு மார்பக புற்றுநோய் பரிசோதனை, குழந்தைகளுக்கான தடுப்பூசி, மனநலம், உடல் பருமன் பரிசோதனை ஆகியவைகள் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலைய சுகாதார ஊழியர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் செய்திருந்தனர். 15 லட்சம் ரூபாய் செலவில் வெளியனூர் துணை மின் நிலையம் மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வெளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடியில் உள்ள துணை மின் நிலைய கட்டிடத்தின் முதல் மாடிக்கு செல்ல படிகள் அமைக்கவும், பழுதடைந்துள்ள கழிவறைகளை செப்பினிடவும் ரூபாய் 15,11,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு துணை மின் நிலையம் மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் செயற்பொறியாளர்கள் சந்திரகுமார், ராஜஸ்ரீ, இளநிலை பொறியாளர்கள் கோபிருந்தேவி, ராமச்சந்திரன் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கோல்டன் சிட்டி முதல் ஜோதி நகர் வரை புதிய பிரதான சாலையுடன் இணைக்கும் வகையில் உள்ளாட்சி சாலைக்கு ராம்ப் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கோல்டன் சிட்டி முதல் ஜோதி நகர் வரையிலான புதிய பிரதான சாலையுடன் இணைக்கும் வகையில் உள்ளாட்சி சாலைக்கு ராம்ப் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. சுமார் 8,87,000 ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இப்பணிகளில் முதலியார்பேட்டை தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள், ஜோதி நகரைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறைக்கான புதிய தளம் பேக் சங்கம் பாண்டிச்சேரியில் தொடங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையை ஒருங்கிணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட பேக் பாண்டிச்சேரி அசோசியேஷன் ஆஃப் டிராவல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சங்கத்தின் முதல் உத்தியோகபூர்வ கூட்டம் பாண்டிச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ரெசிடென்சி டவர் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சங்கத்தின் தலைவர் கருணாகரன் தலைமையில் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் உரையாற்றிய போது, பாண்டிச்சேரி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பேக் ஒரு சமூக வலைப்பின்னலாக மட்டுமல்லாது உறுப்பினர்களுக்கு வணிக வளர்ச்சிக்கான சிறந்த தளமாக அமையும் என குறிப்பிட்டார். சங்கத்தின் செயலாளர் தடிகை வேலன் கூட்டத்தை அழைத்து வைத்து நிகழ்ச்சி நிரலை அறிவித்தார்.
பின்னர் பொருளாளர் பாரி சங்கத்தின் நிதி நிலைமை, உறுப்பினர் சேர்க்கை, விதிமுறைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களை விளக்கினார். உறுப்பினர்கள் தங்கள் அறிமுகங்களை வழங்கியதுடன் எதிர்கால நிகழ்ச்சிகள், பயணங்கள், துறை முன்னேற்றம் தொடர்பான ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டன. பல்வேறு கருத்துக்கள் பகிரப்பட்டு சங்கத்தின் நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. முடிவில் தலைவர் கருணாகரன் நன்றி உரையாற்றிய போது, இம்முதல் கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்த ஹோட்டல் ரெசிடென்சி டவர் ஜெனரல் மேனேஜர் ராகுல் மற்றும் அவரது குழுவிற்கு பாஸ் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை மற்றும் பாண்டிச்சேரி சுற்றுலா மேம்பாட்டுக் கழகம் எங்கள் முயற்சிக்கு வழங்கிய ஆதரவு எங்களுக்கு மிகுந்த ஊக்கம் அளிக்கிறது. அவர்களுக்கு பாஸ் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றனர். பாண்டிச்சேரி சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையின் வளர்ச்சிக்காக பாஸ் சங்கம் ஒரு வலுவான தளமாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் கூட்டம் நிறைவு பெற்றது. பழமொழி பேசினால் வாழ்க்கை நலமாகும் என பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் தமிழறிஞர் கோ. பாரதி தெரிவித்துள்ளார். பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்று வருகிறது. அயலகமும் புரட்சி கவிஞரும் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர், சில ஆண்டுகள் முன்பு வரை வீட்டில் பெரியவர்கள் பழமொழி சொல்லி குழந்தைகளை வளர்த்தார்கள். இப்போது அந்த பழக்கம் விட்டு போயிருக்கிறது. பழமொழி பேசினால் வாழ்க்கை நலமாகும் என அவர் வலியுறுத்தினார். விழாவிற்கு கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம், படைப்பாளி ரமேஷ் பைரவி, பொய்யாதி ஏகாம்பரம், இசைத்துடர் கிருஷ்ணகுமார், மதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாணவர்களுக்கான பழமொழி சொல்லுங்கள், பரிசு வெல்லுங்கள் போட்டி நடைபெற்றது. இதில் நியூ மாடர்ன் வித்யா மந்திர், சொசியத்தே பள்ளி, நெட்டப்பாக்கம் அரசு தொடக்கப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் 60 பேர் கலந்து கொண்டனர். சாரதா கங்காதரன் கல்லூரி பேராசிரியர்கள், முனைவர்கள் சீன தண்டபாணி, ஹேம மாலதி, கவிஞர் கள்ளக்குறிச்சி, மகரிஷி மணிபாலன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த 8 மாணவர்களை தேர்ந்தெடுத்தனர். அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பில் தலா 250 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. முன்னதாக சரஸ்வதி வைத்தியநாதன் வரவேற்றார். நிறைவில் கவிஞர் ராஜஸ்ரீ மகேஷ் நன்றி தெரிவித்தார். தமிழ் தேசியத்தின் போராளி தமிழ் முழக்கம் சாகுல் அமீதுக்கு புதுச்சேரி உப்பளம் தொகுதி நாம் தமிழர் கட்சி சார்பாக புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இப்புகழ் வழக்கு நிகழ்வில் மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் தலைமையில் புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வினை உப்பளம் தொகுதி பொறுப்பாளர்கள் வேலு, தேவி பிரியா, சீதாராமன் ஆகியோர் முன்னெடுத்தனர். நிகழ்வில் நாம் தமிழர் கட்சி மாநில தொகுதி மற்றும் பாசறை நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.